சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் இப்போ தயாராகி கொண்டிருக்கும் திரைப்படம் தான் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் எடுக்கிறாரு. மேலும் இந்த படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைப்பயணத்திலே ஒரு முக்கியமான படமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. அதாவது இந்த படத்திலிருந்து ட்ரெய்லர் பற்றின ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆக்டிங்கில் சமீபத்தில் ரிலீஸ் ஆயிருந்த திரைப்படம் வேட்டையன். இந்த படம் பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் ஆயிடுச்சுன்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டு வருது. இயக்குனரே சொல்லியிருக்காரு. அதாவது டிஜே ஞானவேல் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா படம் அருமையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக எடுக்கப்பட்டது. பட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வேட்டையன் டிசாஸ்டர் அப்படின்ற ஹேஷ்டேக்கை பரப்பிட்டாங்க. இதனால் படத்துக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு. படம் என்னதான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலும் ஓரளவுக்கு வசூல் வந்திருக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா படத்துக்கு இந்த அளவுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் தேவை கிடையாது. அதற்கு காரணம் விஜய் ரசிகர்கள் தான் என அவர் சொல்லியிருக்காரு. மேலும் விஜய் ரசிகர்கள் பிளான் பண்ணி நம்ம ரஜினியை வந்து கவுத்துட்டாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா வேட்டையன் படம் ஓடலை. நல்ல சமூக கருத்துள்ள ஒரு படமாக இருந்தும் பார்த்தீங்கன்னா இந்த படம் சரியாக எடுபடலை. அவரோட வருத்தத்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவே காட்டமாக தெரிவிச்சிருந்தார் இயக்குனர் டிஜே ஞானவேல். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் கூலி. அதாவது இந்த வருஷம் இல்லைங்க, அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. இன்னுமே ஒரு கட்டம் ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்கான். இப்போ ஜெய்ப்பூரில் தடாலடியாக ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அமீர் கானும் பார்த்தீங்கன்னா உள்ளே ஜாயின் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து இந்த படத்தில் ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, சத்யராஜ், ஸ்ருதிகாசன் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு வராங்க. தங்க கருத்தில் மையமாக வச்சு தான் இந்த படத்தோட கதைகளை நவரப்போதான். மேலும் இந்த படத்தில் வந்து போதை சம்பந்தமான காட்சிகள்லாம் இருக்கக்கூடாதுன்னு ரஜினிகாந்த் சொன்னதுனால போதை சம்பந்தமான காட்சிகளை படமாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோகேஷ் கனகராஜே சொல்லிட்டாரு. மேலும் இது எல்சியூலும் இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பாக உறுதியாக பார்த்தீங்கன்னா எல்சியூவில் வராது. ஏன்னா லியோ படம் எல்சியூவை திணிச்சதுனால எந்த நிலைமைக்கு போச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் ரஜினிகாந்த் இதில் மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பர்த்டே ஸ்பெஷலாக இந்த படத்திலிருந்து சாங்கோட கிளிம்ஸ் வீடியோ விட்டுருந்தாங்க. இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பக்காவாக டான்ஸ் ஆடி இருந்தார். மேலும் அந்த எனர்ஜிட்டிக்கோட ஒரு ஃபார்மில் இருந்தார். என்னதான் அவருக்கு 74 வயசானாலும் இன்றுமே பார்த்தீங்கன்னா அவரோட ஃபார்ம் சுத்தமாக குறையல. அவரோட ஸ்டைலும் அழகும் என்றைக்கும் மாறலன்ற மாதிரி தான் இருக்கார். மேலும் இந்த படத்துடைய ட்ரெய்லர் பற்றின ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது இந்த ட்ரெய்லர் கிளிம்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அரசல் புரசலான தகவல் கிடைச்சிருக்கு. மேலும் இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் பாட்டு வந்து ஃபுல்லாக வந்து நியூ இயருக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்களா. அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு இந்த படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா. இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா படத்துக்கான ஹைப்பை இன்னுமே ஏற்றும் என்று நம்பப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி படத்தோடைய ட்ரெய்லர் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.